ஹாய் கைஸ், இன்றைக்கி நான் உங்ககிட்ட எதை பற்றி பேச போகிறேன் அப்படின்னா ஃபேட் அப்படின்ற ஒரு விஷயத்தை பற்றி தான் பேச போகிறேன். நம்மள நிறைய பேர்த்துக்கு ஃபேட்டில் நிறைய நம்பிக்கை இருக்கும். எந்த மாதிரி அப்படின்னா, இப்போ நம்ம போகிறோம், ஏதாவது ஒருத்தங்க ஃப்யூச்சரை பற்றி சொல்கிறவங்க இருக்காங்க அப்படின்னா, அவங்கக்கிட்ட ஒரு விஷயத்த கேட்குறோம் அப்படின்னா, அவங்க சொல்லிட்டாங்க அப்படின்றதுக்காகவே சில விஷயத்த நம்ம செய்வோம். அந்த மாதிரி செஞ்ச ஒரு கேரக்டர், அதனால் அவங்களுக்கு என்ன ஆச்சு அப்படிங்கிறத பார்க்க போகிறேன். இன்றைக்கி நான் யாரை பற்றி எந்த கேரக்டர் கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னா, மேக்பெத் தான் கொண்டு வந்திருக்கேன். மேக்பெத் ஒரு வாருக்கு போயிட்டு ரிட்டன் வரும்போது அவர்கிட்ட ஒரு விட்ச் சொல்லுவாங்க, நீங்கள் தான் நெக்ஸ்ட்டு கிங்காக ஆவீங்க அப்படின்னு சொல்லிட்டு. மேக்பெத் ஃபஸ்ட்டு பெருசாக நம்பலனாலும் அவங்க சொன்ன சில விஷயங்கள் நடக்க நடக்க அவருக்கும் நம்பிக்கை வந்துடும். ஓகே, அவங்க சொன்ன இந்த விஷயம் நடந்துருச்சு, ஸோ அவங்க சொன்ன மாதிரி நம்ம தான் நெக்ஸ்ட்டு கிங்காக இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் முழுசாக நம்பிடுவார். அவர் போய் அவரோட ஒய்ஃபான லேடி மேக்பெத்கிட்ட சொல்லுவாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, விச்சஸ் நமக்கு சொல்லிட்டாங்க, கண்டிப்பாக அது நடக்கும், அதுக்காக நம்ம சைடு நம்ம என்ன பண்ணணுமோ அதை நம்ம பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பாங்க. அதே மாதிரி லேடி மேக்பெத் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, கிங்கை அவங்க வீட்டுக்கு இன்வைட் பண்ணி கிங்கை கொலையே பண்ணிடுவாங்க. ஏன் அப்படின்னா, விட்ச் சொல்லிட்டாங்க, அது நடக்கும்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது, அப்போ அதை நம்ம நடத்தணும் அப்படின்னு நினைப்பாங்க. நம்மளும் இப்படி தான், சில விஷயம் சில பேர் சொல்லிட்டாங்க அப்படின்றதுக்காக சில விஷயங்கள் நம்ம யோசிக்காமல் டிசைட் பண்ணிடுவோம். ஸோ ஃப்யூச்சர் நமக்கு என்ன நடக்க போகுது அப்படின்றது கண்டிப்பாக நமக்கு தெரியாது. ஸோ நாளைக்கு என்ன நடக்க போகுது அப்படின்னு யோசிச்சோ, இல்லை நாளைக்கு இப்படி நடந்துருமோ அப்படின்னு யோசிச்சோ, எந்த ஒரு தப்பான விஷயத்தையும் நம்ம என்றைக்குமே பண்ணிடக்கூடாது. எந்த விஷயம் பண்ணுறதுக்கு முன்னாடி யோசித்து தெளிவாக பண்ணுங்கள். கண்டிப்பாக வேற ஒருத்தங்க சொன்னாங்க அது நடக்கும், அதனால் நான் இந்த விஷயத்த பண்ணேன் அப்படின்னு மட்டும் பண்ணிடாதீங்க. ஃப்யூச்சரில் என்ன நடந்தாலும் என்ன மாறினாலும் இன்றைக்கி டேவும் நாளைக்கு டேவும் நம்ம எந்த தப்பு பண்ணாமல் இருக்கணும். ஸோ ஃப்யூச்சரில் என்ன நடக்க போகுதுன்றதை யோசித்து இன்றைக்கி எந்த ஒரு தப்பு பண்ணிடாமல் தெளிவாக டிசைட் பண்ணுங்கள். பை பை கைஸ்.